அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பாவக்காய் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு பேர் பாவக்காய் தொக்கு. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். எது நடக்குமோ என யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார்ப்பது நல்லது. கிடைத்தால் வெற்றி, கிடைக்காவிட்டால் அனுபவம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான். ஓகே, இப்போ நம்ம பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் முத்தின பாவக்காவாக இருக்கிறதுனால நான் இப்படி எல்லா விதையும் எடுத்துட்டேன் க்ளீனாக. நீங்கள் கொஞ்சம் பிஞ்சு பாவக்காவாக இருந்துச்சு, ஊர் பாவக்காவா அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது நீங்கள் விதைலாம் எடுக்க வேணாம், அப்படியே நீங்கள் வதக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது கொஞ்சம் முத்தினதாக இருக்குது அப்படிங்கிறதுனால உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துட்டு பாதியாக வெட்டி நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம பாவக்காய் நல்லா வதங்கிச்சு, நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் நான் 1/2 கிலோ பாவக்காய்க்கு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதில் வணக்கின பாவக்காயம் இப்போ 5 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதில் 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் இது ஒரு 5 நிமிஷம் நம்மளோட பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். வாரத்துக்கு ஒருத்தரையாச்சும் பாவக்காய் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை சாப்பாட்டில் கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.